So welcome back to Karthik's Gram. Painful, disappointing, absolutely pathetic performance from South Africa. Complete angle, heartbreaking. I have no words. Agony. என்ன சொல்றதுனே தெரியல. On the other hand, New Zealand பார்த்தா excitement, joy, victorious, all to play for the grand finale. They will be jumping high, uncle. உங்க தாட் சொல்லிருங்க. ரொம்ப 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 disappointed, uncle. South Africa supporter இந்த மேட்ச்க்கு. யா வணக்கம் எவ்ரிபடி. நியூசிலாந்து ஜென்ரலி நீங்கள் ஆல் அலாங் வி ஹவ் பீன் டிஸ்கஸிங் அபவுட் நியூசிலாந்து. ஐ ஹவ் டோல்டு ஃப்ரம் த ப்ரிவ்யூ ஆஃப் த குரூப் ஸ்டேஜஸ் இட் செல்ஃப். அவங்க வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பிளான், நீங்கள் வந்து பெரிய நேம்லாம் இருக்காது அவங்களதுல, பட் அவங்க த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், ஹவு யூ எக்ஸிக்யூட், எல்லா டீமும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஃபீல்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அவங்க வந்து 8 out of 10 கரெக்டாக பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களோட ஹால்மார்க்கு. ஸோ ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் இஃப் யூ சி ஆஃப் ஸ்பின்னரை போலிங் போட வச்சு ஒரு ஃப்ளைட் பால் போட்டு அடுத்த பால் அடித்து போட்டு அது பாருங்க என்ன பிளானிங் டிகாக் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ரிக்கில்டன் எடுக்கிறதுக்கு. தே நோ தட் ஹி இஸ் கோயிங் டு பிளே த கட் ஷாட். ஸோ தீஸ் டூ திங்ஸ் இன்ஃபைட் ஆஃப் ரெண்டு மூணு கேட்ச் எல்லாம் விட்டும் கூட இன்னொன்று பாருங்க, யூ ஹவ் டு நோட்டீஸ் தட் தே டிட் நாட் கிவ் எனி ரூம் ஃபார் மார்க்ராம் இன் த பவர் பிளே. இல் ஃப்ரீ இஸ் ஆம். ஒரு பால் தான், ஒரே ஒரு பால் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ தே ஆர் வெரி வெரி கிளியர் அண்ட் ப்ரெசைஸ். ஒரு மிஷின் மாதிரி கரெக்டாக ஆடுவாங்க, ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணுவாங்க. அதை மீறி நீ அடிச்சிட்டேன்னா ஓகே, பட் தே வில் நாட் ஜஸ்ட் லைக் தட் கிவ் பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த். தட் இஸ் தேர் ஹால்மார்க். அண்ட் எக்ஸிக்யூட்டிங் தோஸ் திங்ஸ் ரியலி அண்ட் மெயினாக யூ ஹேவ் டு கிவ் இட் டு தம். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஒரு இதுவே கிடையாது. First class. I mean, hats off to them. On the other hand, South Africa, they do the same mistake again and again and again. What is the point? டேவிட் மில்லர்லாம் இந்த மாதிரி தூக்கி அடிப்பானாவது, இதே மாதிரி தூக்கி தான் அவுட் ஆனா இவனுக்கு அந்த சூரியகுமார் கேட்ச் பிடிச்சது. எவ்வளோ நாள் சொல்லுவாங்க அவங்க ஊரில். அவனா இனிமே ஐ திங்க் ஹி ஹஸ் பிளேட் தி லாஸ்ட் கேம் ஃபார் T20 ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. This is my guess. ஹர்திக் பாண்டியா எல்லாம் அடிச்சுதாங்க ஆகணும். பின்ன 16 ரன்னா பின்ன என்ன அடிக்காம என்ன டொக்கா வைக்க முடியும்? தட் வில் பி on the back of his mind இல்லையா? அது சேஸ் ஓகே. இன்னைக்கு வந்து ரவீந்திர ரவீந்திரா அங்க அடிக்கணும் அவசியம். நீ முட்டிக்கிட்டு அடிக்கலாமே, நீ எதுக்கு அங்க அடிக்கிற? அடிச்ச உடனே அவன் பாருங்க மண்டையை கீழே போட்டான் பாருங்க. இல்ல எனக்கு டீகாக் ரிக்கல் இல்ல அங்கிள், எனக்கு டீகாக் ரிக்கல்டனே இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு டீகாக் ரிக்கல்டனே பயங்கர டிசப்பாயின்மெண்ட் அங்கிள். அதாவது ஒரு மேட்ச் 21ல இருந்து 3ல இருந்து மிடில் ஆர்டர் வந்து வெண்ட் அவுட் பண்ணி காப்பாத்தி கொடுக்கலாம். இந்தியாவோட பண்ணிட்டாங்க. எல்லா மேட்சும் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிரும், மிடில் ஆர்டர் தான் வந்து காப்பாத்தி கொடுக்கணும். நீ எதுக்கு டாப் ஆர்டர் ஆடுறீங்க அங்கிள்? மேட்ச் அப்ஸ்லாம் ஓகே அங்கிள், ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னா வல்னரபிள் எல்லாமே ஓகே. பட் அதுக்குன்னு வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸா கொடுத்துட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா போயிட்டு நான் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆயிடுவேன், அவுட் ஆயிட்டு ஆஃப் ஸ்பின்னர் போட்டான் அதனால நான் அவுட் ஆயிட்டு வந்து உட்காந்துப்பேன், கோச்ல வந்து நான் ஆஃப் ஸ்பின்னர் போட்டதுனால தான் அவுட் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறீங்க, ப்ரொஃபஷனலா ஆடி காட்டுங்க. குவிண்டன் டிகாக், யூ ஹேவ் யுவர் நேம், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ரியன் ரிக்கல்டன், யூ ஆர் எமர்ஜிங், யூ ஆல்சோ ஹேவ் பாயிண்ட் டு ப்ரூவ். நீங்க கண்ணா பின்னா 2 பேரும் ஒரே ஒரு அவுட் ஆயிட்டு போறீங்க. அதை பத்தி பேசுங்க அங்கிள். அங்கேயே வந்து மேட்ச் லாஸ்ட் அங்கிள். எனக்கு அதைத்தான்ப்பா சொல்றேன். அங்க மேட்ச் லாஸ்ட் ஆனா கூட மேட்ச் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. அஸ்வின் ரவீந்திரா போடுறாருனாக்கா நீ முட்டிக்கெட் அடிச்சிருக்கலாம் டேவிட் மில்லரு அந்த ஷாட்டை. ஸ்ட்ரெயிட்லயே எக்ஸ்ட்ரா கவர்லேயே அவர் வீக்கு அவரு தெரியும் இல்லை உனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் திங்ஸ். அது நான் என்ன சொல்ல கம்பேரிசன் என்ன பண்றேன்னாக்கா, நியூசிலாந்து மேட் தோஸ் லெஸ் மிஸ்டேக்ஸ், சவுத் ஆப்பிரிக்கன் மேட் லாட் ஆஃப் அதர் மிஸ்டேக்ஸ். அதே மாதிரி ப்ரூவிஸ் நல்லா ஆடி இருந்துட்டு இவன் வந்து ஜிமினிஷன் வந்தோன்னு அலைஞ்சின்னு அடிச்சான். அது எப்பவுமே 35-40 தான் ஒரு ஃபாஸ்டா அடிப்பாரு. 17 பால் 35, அந்த 35 ஒரு கண்டா இருக்கு, அவுட் ஆயிடுவார் 3 அடிச்சு. ஸோ இதெல்லாம் வேணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது 4-5 விக்கெட் ஊந்துது அப்படின்னாக்கா somebody has to play at least 15-16 overs. அவங்க இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஈஸியா வந்துடும் ரன்னு. அது ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? எவ்வளோ மேட்ச் ஆடுறாங்க அவங்களுக்கு தெரியாதா? பட் திங் இஸ் they made a mistake. That's what I mean. New Zealand made very less mistakes and they just fall into their trap. பேசுவோம். சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. வணக்கம் மக்களே. அதாவது எனக்கு சவுத் ஆப்பிரிக்காட்ட வந்து கேட்கணும்னு தோணுது, எத்தனை தடவை இப்படி குரூஷியலான சுச்சுவேஷன்ல டோர்னமெண்ட் ஃபுல்லா டாமினேட்
பண்ணி ஆடிட்டு ஒரு கிளச் மேட்ச்ல தடவை எலிமினேட் அப்படின்னு கேட்க தோணுது. என்ன பண்றது? இன்னும் ஆக்சுவலா இந்த நம்ம பேசியிருந்தோம், செமிஃபைனல் வந்த 4 டீம்லயே அன்பீட்டன் டீம்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான். அவ்வளோ டாமினண்டா இருக்க, எல்லா சுச்சுவேஷனும் டெஸ்டடு, இவங்களுக்கு எந்த ஃபிளாஸுமே இல்லை, அவங்க ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான் தோப்பா அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் ரிஸ்கே வேண்டாம், நாங்களே தோக்குறோம், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க, நாங்களே தோக்குறோன்ற மாதிரி. எனக்கு வந்து அங்கிள் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா 2 பேருமே நல்ல பிளானிங் பண்ணக்கூடிய டீம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண விடவே இல்லை. நியூசிலாந்து ஆன் பாயிண்ட், எல்லாமே அவங்க பண்ண தொட்டதெல்லாம் தங்குன்ற மாதிரி. அவங்க வந்த பிளான்ஸ் எல்லாருக்குமே செகண்ட் தாட்ஸே இல்லை, ஃபர்ஸ்டே எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. நீ அது ஃபர்ஸ்ட் இது ஃபெயில் ஆனா செகண்ட் இது போகலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டே எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். அவங்க யோசிக்கவே தேவையில்லை, அவங்க கிளியர் கட் பிளான்ஸோட வந்தாங்க, அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, ஈஸியா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த பவர் பிளேல, அதாவது அவங்க 170, சரி நான் என்ன நினைச்சேன், பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் லூஸ் பண்ணாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு 40-2 பவர் பிளே முடியும் போது இருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிளியர் கட் சான்ஸ் இருக்கு. அந்த 40-2 எடுக்கணும். பவர் பிளேலே வந்துட்டு பிலிப்ஸையும் ரச்சின் ரவீந்திரா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா அடுத்து வந்து எப்படியாச்சும் விக்கெட் விழுந்து மேட்சுக்கு வந்து க்ளோஸா போகும் நான் உண்மையிலே எதிர்பார்த்தேன். ஆனா அவனுங்க சரி ஓகே பவர் பிளேல விக்கெட் விழுந்தா நமக்கு ப்ரெஷர் ஆயிரும்னு சொல்லிட்டு பவர் பிளேல விக்கெட் விடக்கூடாது, பவர் பிளேல மேட்சை கில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சான்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்கூப் ஆடுறாங்க, இதெல்லாம் எல்லா சான்ஸ் எடுக்கிறாங்க. சரி நான் ஒரு வாரம் அவுட் ஆனா பரவாயில்ல, நான் முடியும் போது ஸ்கோர் கொண்டு போயிடுறேன், எங்கேயோ கொண்டு போயிடுறேன், அவுட் ஆஃப் மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க போறோம், அடுத்து உருட்டி நான் ஜெயிச்சுக்கிறேன்ற அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு ஒரு பவர் பிளே, சரியான மென்டாலிட்டி அது. அந்த மென்டாலிட்டி தான் போட்டு நீ யார் போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரி. அதுவும் அந்த கேட்ச் மிஸ் கொஞ்சம் குரூஷியல், அது சொல்லணும். அது வந்து பிரீவிஸோட பால், எதுக்கு வந்து குவிண்டன் டிகா கால் பண்ணாருன்னு தெரியல அந்த பாலுக்கு. பிரீவிஸ் வந்திருந்தா அவருக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச், இருந்தாலும் ரொம்ப ஹை, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் பிரீவிஸ் வந்து அது பிரீவிஸோட கேட்ச், குவிண்டன் டிகாக்கு வந்து கால் பண்ணி அது செகண்ட் ஓவர்ல வர வேண்டிய விக்கெட், அந்த செகண்ட் ஓவர்ல விக்கெட் விழுந்திருந்தா மேட்ச் அங்க இருந்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் யா ஹேப்பன், வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். yet again another choke by South Africa and they are going home. இல்ல அதான் சொல்ற மாதிரி க்ளவ் போட்டிருக்கிறது வந்து சேஃபர் ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டு சில கீப்பர்ஸ் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்றாங்க. பட் யா வாட் இஸ் டன் இஸ் டன். அதே மாதிரி அங்கிள் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பத்தி பேசுறப்போ மார்க்கோ யான்சன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐ ரியலி கொஸ்டின் இஸ் லைக் இன்னும் நம்பர் 7ல வந்து ஒரு பேட்டிங் ஆடுற அளவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டரா அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே வந்து என் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு டவுட் இருக்கு. எஸ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் அட் சர்டன் பாயிண்ட், பட் ஸ்டில் ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த ஸ்கோர் இல்லாட்டி அங்கிள் இன்னமும் வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டா வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. ஹேட்ஸ் ஆஃப் டு மார்க்கோ யான்சன். அந்த இடத்துல வந்து ஹி யூட்டிலைஸ்ட் வாட் அவரால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ டெஃபினட்டா பண்ணாரு. ஸோ ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஹிம். அட் த சேம் டைம் அங்கிள் நியூசிலாந்து பத்தி பேசுறப்போ எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அங்கிள். சாண்டனர் கேப்டன்சில நான் எதுவும் இது சொல்ல. பட் only thing which worried me or going forward which they should improve is Jimmy Neesham-ஓட over rotation uncle. I am not convinced him bowling in depth, not in power play as well, but okay அது விட்டுருங்க. பட் டெத்ல வந்து அந்த ஓவர் 20 ரன் அங்கிள், அது வந்து கம்ப்ளீட்டா தேவையில்லாத ஒரு டிசிஷனு. நீங்க அங்கேயே வந்து 5 விக்கெட் எடுத்தப்போ நீங்க கோ ஃபார் த கில் மாதிரி நீங்க ஃபெர்கியூசனையும் ஹென்ரியும் போட்டு முடிச்சு அங்க விக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்க 20th ஓவர் நீஷம் போட்டுக்கலாம். பட் ஓகே அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேப்டன்சி ஸ்டைலு. பட் எனக்கு வந்து நீஷம் பவுலிங்ல உடன்பாடு இல்லை அங்கிள். எஸ்பெஷலி டெத் ஆர் பவர் பிளேல அடி வாங்குறாரு. எக்கானமி ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஆக்சுவலா வந்து அங்கிள் நான் சொல்லிடுறேன், இந்த இது பேர் என்ன ஸ்டப்ஸும் மார்க்கோ யான்சனும் செட்டில் ஆகும்போது சரி செட்டில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபெர்கியூசன் ஒரு ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. அது யூஸ் பண்ண காரணத்தால கடைசி ஒரு ஓவர் வந்து டெத் ஓவர்ல போட ஆள் இல்லைன்ற மாதிரி ஜிம்மி நீஷம் போட்டாங்க. பட் எனக்கு இந்த கேப்டன்சின்றது பேசுறப்போ அவர் வந்து பிளண்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து நிறைய வந்து நல்லா பண்ண மாதிரி தெரிஞ்சது. இந்த நீங்க சேஃபர் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, மிக்காஞ்சி வந்துட்டு ஆஸ்பின்னிங் பவர் பிளேல செகண்ட் ஓவர் போடுறாரு, அந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்து அவர் ஓவரே போடல, அவருக்கான வேலை அதுதான், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு தேவை நீ ஓகே நீ 2 விக்கெட் விழுந்திருக்க, இன்னைக்கு உனக்கு நல்ல டே, அதனால இன்னொரு 3 ஓவர் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு 4 ஓவர் ஸ்பெல்ல முடிக்க எதுக்கு தேவையே கிடையாது. உன்னோட வேலை அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்தாச்சு, உன்னோட வேலை முடிச்சு தூக்கி ஓரமா வச்சுட்டு மிச்சம் இருக்க பவுலர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. பிரீவிஸுக்கு ஆக்சுவலா நீங்க வந்து ஜிம்மி நீஷம் அந்த கிரெடிட் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஜிம்மி நீஷம் முன்னாடி ஓவர் பவர் பிளே போட்டு அடி வாங்கியிருக்காரு. பிரீவிஸ் இருக்கும்போது பிரீவிஸ் வந்து பேச அந்த டெலிவரி நொறுக்கிடுவான், தூக்கி வெளியே சாப்பிட்டுருவான். சரி கொஞ்சம் பேச எடுத்து போட்டா வந்து அவன் அட்டாக் பண்ண போகும்போது எங்கேயாச்சும் லாங்ல எங்கேயாச்சும் கேட்ச் ஆகும்னு நினைச்சு பேச எடுத்துட்டு போட்ட பால் அந்த பால் கேட்ச் ஆகுது. லாங்ல எல்லாம் கேட்ச் ஆகல, பேச எடுத்துனா அவனுக்கு மிஸ் ஹிட் ஆயிருச்சு. நீட்டா அந்த இடத்த அந்த கேப் அவன் பிளேஸ் பண்ண முடியல, அவனுக்கு கேட்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பரா பண்ணாரு. சரி அதான் இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ, நான் சொல்றதான் அந்த 2 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவுலருக்கு ஓவரே கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு கட்ஸ் வேணும்ல. நீங்க சொன்னீங்கன்னா இப்ப ஜிம்மி நீஷம் அடி வாங்கினதுக்கு வந்து கடைசி ஜிம்மி நீஷம் 2 ஓவர் போட்டுறதுக்கு மிக்காஞ்சிக்கு முன்னாடியே போட்டுருக்கலாம் கேட்கதான் செய்வீங்க. ஆனா ஜிம்மி அந்த அவனோட வேலை அதுதான், அதுக்கப்புறம் போட்டிருந்தா அடி வாங்கி இருப்பான்னு சொல்லி அவனை உட்கார வச்சதெல்லாம் பயங்கரமா நம்ம உண்மையிலே நம்ம அவனோட பிளண்டர்ஸ் பத்தி பேசியிருக்கோம், அவனோட இதை பத்தி பேசி ஆகணும்.
இல்ல See, அதுதான் சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அவங்க வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த இவர் கேப்டன்சி மட்டும் தான் மட்டும் கிடையாது. அவங்க வந்து தே ஹேவ் எ கேம் பிளான் கோயிங் வித் வாட் எவர் தே நீட் டு டூ. இஃப் இட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ் வி வில் டூ திஸ், இஃப் இட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ் வில் டூ திஸ். இப்படி தான் அவங்க போவாங்க. அது வந்து தே வில் நாட் டிவியேட் ஆன் தட் ஒன். தட் இஸ் வை தே ஆர் கன்சிஸ்டன்ட் டீம். சி தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ. இது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். இந்த அனலைசிஸ்ல நீங்க பார்த்து வச்சுங்க. இவர் கார்த்திக் சொன்ன மாதிரி கரெக்டா ஜிம்மினிஷனை கொண்டு வந்து புருவிஸ் எடுத்தார் பாருங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் மார்க்கோ யான்சன் டு மிஸ் இட். பட் அன்பார்ச்சுனேட்லி மார்க்கோ யான்சன் வாஸ் ஒன் அப் ஆன் ஹிம் அண்ட் he scored quite beautifully. So we have to give credit to Marco Jansen than criticizing that move. The move was basically to take the wicket of Marco Jansen by bowling slower than bowling faster. ஃபாஸ்டராக போட்டால் ஈஸியாக போயிருக்கும். இவங்க பண்ண தப்பு இதுதான். நீங்கள் பாருங்க 6 ஓவர் பவர் பிளேல எல்லாரும் கத்துறாங்க கமெண்டேட்டர்ஸ், ஆரன் பிஞ்ச்லேருந்து ஷான் பொலாக்லேருந்து. நீ ஸ்பின்னரை போட வைக்காம ஃபாஸ்ட் போலிங் போட்டானா, அதுவும் அந்த கார்பின் போஷ் வந்து அவன் போடுறது வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டில் வந்து தூக்கி அடிச்சாலும் 4, டிரைவ் ஆனாலும் 4, எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சாலும் 4. ஏன்னா அவரோட லென்த் அந்த மாதிரி இருக்கு, விக்கெட் அந்த மாதிரி இருக்கு. அது தெரிய வேணாமா இவருக்கு மார்க் ராம்க்கு? இல்ல ஆக்சுவலா நானும் எதிர்பார்த்தேன் செகண்ட் ஓவர் வந்து மகாராஜ் கொண்டு வருவாங்க, நானும் எதிர்பார்த்தது. அந்த மூவ் ஏன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் அந்த இது நீ முன்னாடியே ஒரு பிரஷர், நீ அவங்க சான்ஸ் எடுக்க போறாங்க, சான்ஸ் எடுப்பாங்க, நீ ஒரு விக்கெட் விழுந்தா அவனுக்கு நல்லது தானே, அப்படி போயிருக்கணும். இதான் ப்ரோ பிரச்சனை, 2 ஸ்பின்னர் டீம்ல இருந்தா இதான் பிரச்சனை. அது வந்து நம்ம அதான் பேசியிருந்தோம். 5 பவுலர்ஸ்ல ஒரு பவுலர் அடி வாங்கினா யாரை வச்சு போடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஏன்னா அவங்ககிட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்ல, மார்க்கரமே போட வைக்க முடியாது. பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல மார்க்க போட 5 பால் ஒரு பால் ஓடி வாங்கினா ஆஃப் டே இருந்தா யாரை போட வைக்க போறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல ப்ரிவியூல. கார்த்தி ப்ரோ ஆக்சுவலி இல்ல, எனக்கு நீங்க மேட்ச் அப்ஸ்ங்கிறப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வந்து ஆஃப் ஸ்பின்னர் போடுறதுலாம் ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மேக்ஸ்வெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கே வந்து நல்லா போடுவார் பவர் பிளேல. ஸோ நீங்க ஒரு பவுலரை வந்து யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஓகே ப்ரோ, மேட்ச் அப்ஸ்லாம் ஓகே. பட் ரொம்ப வந்து மேட்ச் அப்ஸ் ரொம்ப ஒப்சஸ்டா இருக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க ரைட் ஹேண்ட் பேட்டரா இருந்தாலுமே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மேல நம்பிக்கை இருக்கு, டெஃபினட்டா வந்து பால் கொஞ்சம் ஏதாவது அசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம், நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்னா அப்படியே கொடுக்கவே கூடாது. நிறைய டீம்ஸ் இது பண்றாங்க ப்ரோ ரீசெண்டா ஃப்ரீக்வெண்டா. அது ரொம்ப என்னோட பாயிண்ட் என்னன்னாக்க 1 ஓவர் 2 ஓவர் 3 ஓவர் ஓகே, 3 ஓவர் வரைக்கும் ஃபாஸ்ட் பாலரை ஈஸியா அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பேஸ் இந்த விக்கெட்டும் தெரிஞ்சு போச்சு, ஒரு ரிதம்ல வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீ ஸ்லோவரா போடவன, நியூ பால்ல ஸ்லோவரா போடுறவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பந்து உள்ள வரும், பந்து ஃபாஸ்டரா வரும், தப்பா அடிப்பாங்க, ஃபிளைட் பண்ணாங்க, தப்பா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அது எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. வித் ஒன்லி 170 as a score we have to take 1 wicket or other. Even if you give a spinner gives 2 sixes and takes 1 or 2 wickets, you have a chance to come back. நீங்க 6 ஓவர் முடிக்கும் போது 82 ரன் ஆகி போச்சு. அப்புறம் என்னத்தை நீங்க பண்றது, தள்ளி ஆனே வந்துடும் இல்லையா? அதுதான் அந்த மூவ் தான் வந்து ஷான் பொலாக்கே சொல்லிட்டு இருக்காரு. ஈவன் அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவரு ஓப்பனா யூ கேனாட் கிரிட்டிசைஸ், பட் யூ கேன் see in his heart and mind that was a wrong move. Aaron Finch was very clear commentator boxல. அவர் உள்ள கிரிக்கெட் ஆடிருக்காரு, கிளீனா சொல்லிட்டாரு. ஸ்பின்னே போடாம என்னத்துக்கு ஒரே மாதிரி பேச அந்த பால் கொடுக்குறாங்க, அவன் ஈஸியா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, கிளீனா சொல்லிட்டாரு 4th ஓவரே. சோ யூ ஹேவ் டு ஆக்சுவலா அது இப்போ நீங்க லாஸ்ட் ஓவர்ல வந்து அந்த ஃபெர்கூசன் வந்து அந்த 2 6 போறதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 பால் என்னமோ டாட் ஆச்சு, 3மே ஸ்லோ ரன்ஸ். ஆஃப் கட்டர்ல தான் வந்து டிஸ்டன்ஸ் சப்ஸுமே லெக் கட்டர் தான் டிஸ்டன்ஸ் சப்ஸும் போல்ட் ஆனாரு. கடைசி ஓவர்ல மேட் ஹென்ரி ஸ்லோ ரன்ஸ் யூஸ் பண்ணாரு, யார்கர் போட்டாரு. இவங்க வந்து அடிக்கிறான் ஓகே, பால் சரி ஓகேடா, நியூ பால் தான், கிரிப் இருக்கு, அதனால நீங்க பேச வச்சு போறீங்க. ஓகே, ஸ்லோ ரன்ஸ் போட்டு இருந்தாலே அவங்க சான்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்க ஸ்லாகர் தானே, ஃபின்னாலன் வந்து நீங்க பிளேஸ்மெண்டோட அவர் ஸ்லாகர் தானே, அவர் வந்து எல்லா பால் நீங்க எடுத்தாலே அவர் சான்ஸ் எடுக்க போறாரு. அப்படின்றப்போ ஸ்லோ ரன்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். லுங்கி நிகிடியை வந்து செகண்ட் ஓவர் கூட போய் தெரியல என்ன யோசிச்சு போறாங்க, அவங்களோட பிளான்ஸ் என்னன்னு தெரியல. ஆனா கம்ப்ளீட்டா அந்த பிளான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்றதான் வந்து ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. இல்ல, ஐ வாஸ் பெட்டிங் வெரி ஹை ஆன் ஃபின்னாலன் பிகாஸ் அவர் ஸ்ட்ரெயிட்ல அடிப்பார் நிறைய. இந்த ஸ்ட்ரெயிட்ல அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரவுண்ட்ல கல்கட்டா நேற்று போன இதுலயும் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா நல்லா போவாங்க எப்போதுமே. நீங்க இப்போ சஞ்சு சாம்சன் அடிச்சது பாத்தீங்கல்ல போன மேட்ச் கூட, ஸ்ட்ரெயிட்ல எவ்வளவு அடிக்கிறாரு பாருங்க. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா பயங்கரமா போகும், அந்த கிரவுண்ட்ல பயங்கர ஃபாஸ்டா போகும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்.
இல்ல அதே மாதிரி சொல்லுங்க. அதான் அந்த ஸ்டார்ட் சைஃபர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் அங்கிள் தட் வாஸ் வெரி குட், வெரி பாசிட்டிவ் அண்ட் குட். அப்படியே அவர் தொடக்கி வச்சதை ஃபின்னாலன் டுக் ஓவர். ஸோ ரெண்டு பேருமே வந்து வி ஹேவ் டு கிவ் கிரெடிட். ஃபின்னாலன் எக்ஸலன்ட் நாக், நோ வேர்ட்ஸ் அங்கிள், எல்லா இடமும் அடிச்சாரு. அதுவும் 33 பால் செஞ்சுரினா எனி டே அங்கிள், யூ ஹேவ் டு டேக் இட் இன் போத் ஹேண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இதோட வார்த்தையே கிடையாது. கேசவ் மகாராஜா ஒரு பேக் ஃபுட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க மிடான் மேல, ஷாட் இல்ல, டெரிஃபிக் ஷாட். சரியான ஷாட் அதெல்லாம் வந்து போட்டு மனசே போயிருக்கு அவருக்கு, அடுத்த பால் போடுறதுக்கே தோணி இருக்கு. பவுலர் மேல தப்பே கிடையாது, பவுலர் மேல தப்பே கிடையாது. அதுல நீ ஷேன் வாட்சன் used to do this uncle. ஷேன் வாட்சன் used to do this back. இதே மாதிரி இவரும் அடிப்பாரு, பேர் என்ன, நம்ம பட்லரும் அடிப்பாரு, பேக் ஃபுட்ல போய் ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு இவரு. he hit on mid wicket, that is மிடான் on mid wicket. உள்ள போய் வந்தது ஷாட், தட்டுனது அதுதான் அங்க என்னார்மஸ் பவர். ஆக்சுவலி பியூட்டிஃபுல் ஹிட்டிங், லவ்லி டு How would being a South Africa fan feel uncle? 1999 வேர்ல்ட் கப் செமிஸ் கிப்ஸ் கேட்ச் விட்டாரு, ரன் அவுட் விட்டாங்க. அதுக்கப்புறம் 2015 செமிஸ் நம்ம ஜென்ரேஷன்ல, ஐ மீன் எங்க ஜென்ரேஷன்ல த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் நைட் அஸ் அ ஃபேன் ஆர் வாட் எவர் யூ கால். ஏபிடி அழுதாரு, மார்க்கல் அழுகுறாரு, ஸ்டெயின் அழுகுறாரு, வெரி சேட் டு சி. அப்புறம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் டேவிட் மில்லர் அப்படி அழுகுறாரு. அதெல்லாம் என்ன சோக் அங்கிள், 5 ஓவர் 30 ரன் அடிக்க முடியலன்னா why do you play finals? அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன அங்கிள் பாவம், how does it feel to be a South Africa fan? ஃபீல்னா மொமெண்ட்ஸை வந்து யூ பேசிக்கலி கோட்டை விட்டுவிட்டு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ஆல் தீஸ் மொமெண்ட்ஸ் nobody basically they were in very good winning moment. No, you have to finish that. லாஸ்ட் ரன் அடிக்கிற வரைக்கும் மேட்ச் ஓவர் கிடையாது. the difference is very very less, right? you have to see what opponent is doing. அதை விட்டுட்டு டைம் அண்ட் அகைன் யூ மேக் த சேம் மிஸ்டேக் அண்ட் nobody will basically say that நீங்க வந்து பாவம் என்னத்த பாவம் இதுல, இன்னைக்கு என்ன பாவம், நீ என்ன தப்பா நீங்க என்ன பண்றது, யாருன்னு சொல்ல முடியும்? டியூ கிரெடிட் should be given to New Zealand only. they know that these people are like that. அதுதான் நான் சொல்றது. ஒரே இல்ல அக்ரீட் தான். ஏன் பாவம் சொல்றேன், இப்ப டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து he has so far played plenty of ICC tournaments. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பையில இருந்தே ஆடிட்டு இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு மேட்ச் இல்லைனாலுமே ஆல்தோ லைக் இவ்வளவு நாள்ல வந்து he gave his best actually. The only player who kind of performs in every clutch games na David Miller சொல்லலாம், except for today. Even 2023 வேர்ல்ட் கப்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஆஸ்திரேலியாவோட தனியாலா போராடி இருப்பார் செமிஸ்ல. So he is that kind of a player, a warrior mentality. He is a great guy for South Africa. So அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து when he is not able to touch a trophy, that hurts as a cricket fan. அதுதான் நான் சொல்றேன். கரெக்ட்பா. சி அதுக்கோசரம் ஒரு கப் வேணா வாங்கி கொடுங்க, ரெப்ளிகா வச்சுக்கிட்டேன் வீட்டுல கொண்டு போய். என்ன இது என்ன டீம் கேம் அது? he is not the only person who makes a mistake, right? It's a team game. Team game la everybody has to play. This is why I am telling you, I am ranking New Zealand. Why I said New Zealand will win on that day with the blink of an eye? Because I know as an unit they will execute the plans and they will make less mistakes on the field. It's as simple as that. Unless otherwise the opponent plays extraordinary game, they will not lose. This is their mantra always. Any match which they are lost also, you see, எவனா ஒருத்தன் பயங்கரமா அடிச்சிருப்பான் எக்ஸ்ட்ராடனரியா, அப்பதான் லூஸ் பண்ணிருப்பாங்க அவங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. அவங்க ஃபீல்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், பெரிய பெரிய நேம்லாம் இப்போ இந்த இதெல்லாம் என்ன பெரிய நேம் இருந்தது, they are sitting in the final now. So this is what team game is all about. It's not individual game. அது அங்கிள் ரொம்ப ஹார்ஷா இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மேல. அக்ரீடு தான், நீங்க சொல்றதுல அக்ரீடு தான் அங்கிள். ஆனா வந்து நீங்க த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒன் பேட் டே, கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் as you say. லைக் அந்த ஒரு நாள் யாருக்கு பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. என்ன இந்த ஒரு நாள் அவங்க சோக் பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் சோக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒன் பேட் டே எல்லா டோர்னமெண்ட்லயும் வர்றதுதான் ஒரு பிரச்சனை. நீங்க இப்ப கடைசி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னாலும் 2023 செமிஃபைனல்ல தோப்பாங்க, 24 ஃபைனல்ல தோப்பாங்க, 23 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல், 2024 T20 வேர்ல்டு கப்ல ஃபைனல், 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் இதே நியூசிலாந்து செமிஃபைனல்ல தோப்பாங்க. இப்போ இதே நியூசிலாந்துல 2026 T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல தோக்குறாங்க. கடைசி 5 வருஷத்துலயுமே எல்லாமே நாக் அவுட்ஸ் தோல்வி தான். எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நாக் அவுட்ஸ் தோல்வி தான். ஆனா அதான் அந்த ஒன் டே வந்து அதை ஏன் அவங்க வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நல்லா ஆடி இருந்தாலும் அந்த ஒன் டே யாரோ ஆக்சுவலா நான் வராத நாள் வந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர் வந்து அன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார்.
அன்னைக்கு வந்து அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. லைக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேசிவ் சோக் பண்ணுவாங்க, அது இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அது ஜிம்பாவே கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த மேசிவ் சோக் தான் இன்னைக்கு நியூசிலாந்து கூட நடந்திருக்கு. இல்ல, நான் ஐ எம் நாட் ஹார்ஷ் அபவுட் சவுத் ஆப்பிரிக்கா டீம். I am harsh about the comment what he made about David Miller not basically winning cup. See, team game la ennaga, it is not about I was the person who was praising South Africa team as super annaga Bahamadarabad ல சொன்னனா இல்ல நானு, because picture perfect அங்க பாரு execution. ஏனா அந்த ground and the dimensions it suits them. புரியுதா? அத மாதிரி இன்னைக்கு எக்ஸிகியூஷன் அவங்க சரியா பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து எனார்மஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கேஷுவலாக ஆடினாங்க நம்ம தோணுது இந்த பவர் பிளே. டேவிட் மில்லர் அவுட் ஆனது வந்து எக்ஸ்கியூஸே கிடையாதுயா. உனக்கு வந்து லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடுறான், மிட் விக்கெட்டில் தூக்கி அடிச்சுனா 6 போயிருக்கும். ஸ்ட்ரைட் லெக்ஸ் தான் அவுட் ஆன நீ. அது ஃபர்ஸ்ட் விக்கெட் அவசியமே இல்லையே. யூ பிளே அப் டு 15-16 overs. He has played in so many games. There is no need. அவர் அச்சோடனே பாரு அவரோட ரியாக்ஷனை. He knows that he has made a blunder. அதே மாதிரி தான் அந்த இந்த ரியாக்ஷன் நீ வந்து பார்த்த மாதிரி தெரியும். அபிஷேக் சர்மா அந்த டட்டு அவுட் ஆனா பாரு, அது ஆனோடனே தெரியும் அவனுக்கு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ இது வந்து இட் இஸ் தேர் மிஸ்டேக். வி கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். இட்ஸ் a costly mistake. What to do? இல்ல அதான் டோட்டல் பேட்டிங் லைன் ஃபெயில் ஆகிறப்போ நம்ம டேவிட் மில்லர் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. அக்ரீட், டேவிட் மில்லர் அந்த ஷாட் அது போறான ஷாட் தான். பட் நீங்க பேட்டிங் லைனப்பே ஃபுல்லாமே இன்னைக்கு ஃபெயிலியர் தானே. மார்க் எவான்ஸ் அடிக்கலன்னா ஸ்கோர் 120. ரியான் ரிக்கல்டனை திட்டுங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். டிகாக்கு, ரியான் ரிக்கல்டனு, டிவால் பிரீவிஸ் வந்து அந்த சிச்சுவேஷன் விக்கெட் வந்துட்டு இருக்க டயத்துல அந்த ஷாட் தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாரும் தான் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா வந்து இது ஐ மீன் அடிக்க வேண்டிய டைம்ல வந்து கரெக்டா அவுட் ஆயிட்டு போனாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு மேட்ச் ஃபுல்லா. எல்லாமே கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். crucial was losing the wicket at that point of time. That too to Rachin Ravindra. That tilted the scales, you know. The moments of the game நீ சொல்லுவல்ல, இவங்களுக்கு ஆடி கொடுக்குற பிளேயர் அவன் 16 ஓவர் ஆனானாக்கா 190 வந்துரும் சாதாரணமா. இல்ல ஆக்சுவலி அக்ரீட் அங்கிள். ஏனா மேபி தி ஸ்டாண்டர்ட்ஸ் வாட் மில்லர் செட்ல, மில்லர்னா அடிப்பார் அப்படினு சொல்லிட்டு, சோ அது வந்து டிசாப்பாயின்ட்மென்ட். அது அக்ரீட் தான். இல்ல ஆக்சுவலா சொல்ற மாதிரி நானுமே நீங்க எக்ஸ்பெக்டட் ஒரு ரெஸ்கியூ பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தான். லைக் பிரீவிஸ் அங்க ஆடிட்டு இருக்கும்போது மில்லர் உள்ள வரும்போது ஒரு ரெஸ்கியூ நான் எதிர்பார்த்தது தான் அந்த இடத்துல. அது பண்ணாதப்ப அந்த டிசாப்பாயின்ட்மெண்ட் தான் வந்து அப்படி வெளியே. மில்லர்னே இல்லமா, அந்த ஆர்டர்ல போறவன் வந்து அவனோட ரோல் வந்து he has to play up to 15-16 overs. ஓகே, ரொட்டேட் பண்ணி அவருக்கு எப்படி தான் பவுண்டரி வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130. நார்மலா டிஃபென்ஸ் ஆனா 130 அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட். அது வந்தா போதும், கடைசியில பாத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு பிளே த கேம். அது ரஷ் ஆஃப் பிளட் தப்பு பண்ணிட்டாரு அண்ட் க்ரூஷியல் செமிஃபைனல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஓகே, இல்ல அதான் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ்ங்கிறது இன்னைக்கு மேட்ச் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். சோ இன்னைக்கு மேட்ச் இல்ல எவ்ரி மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா பிளேஸ் an knockout is an example. ஓகே, சோ பிரெடிக்ஷன்ஸ்க்கு போறோம். இல்ல not only batting, in bowling, in fielding, so many things they make lot of mistakes crucially, which is you can't basically do mistakes and try to get away. Knockout games you don't have a chance, right? That's what it is. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் போயிருவோம். ஸ்ரீதர் சார் வந்து வேற லெவலில் கம்ஃபர்டபுளாக 9 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. நான் 7ல இருக்கேன். கார்த்தி ப்ரோ 5 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. அப்படியே நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ஆல்ரெடி செட் தான், பட் ஸ்டில் வியூவர்ஸ்க்காக சொல்லிக்கிறோம். நான் இங்கிலாந்து சொல்லியிருக்கேன், கார்த்தி ப்ரோவும் ஸ்ரீதர் சாரும் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்மித்தியன், கார்த்தி ப்ரோ அண்ட் ஸ்ரீதர் சார். நாளைக்கு மேட்ச்ல பார்ப்போம். அ பிளாக் பஸ்டர் கான்டெஸ்ட் இன் வான்கடே அவைட்ஸ் டுமாரோ. தேங்க்யூ.